வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்ஷனில் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், preliminary step is concentration of the ore. The common method of concentration of ore is leaching. One of the best method leaching. ஸோ வேதி கழுவுதல்னு சொல்கிறோம். இதனுடைய பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா, it is based on the solubility of ore in suitable solvent and the reaction in aqua solution. ore வந்து சூட்டபிள் சால்வெண்ட்டை டிசால்வ் பண்ணுறதை பொறுத்தும் அண்டு அந்த ஓர்னுடைய அக்வா சொல்யூஷனில் இருக்க ரியாக்ஷனை பொறுத்தும் இந்த லீச்சிங் ப்ராசஸ் இருக்கும். அதோட பிரின்சிபல் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். த சால்விட்டி ஆஃப் த ஓர் இன் சூட்டபிள் சால்வெண்ட் அண்ட் த ரியாக்ஷன் இன் அக்வா சொல்யூஷன். ஓர்னுடைய ரியாக்ஷன் அக்வா சொல்யூஷன் எப்படி இருக்குது அதை பொறுத்தும் அதனுடைய சால்விட்டியை பொறுத்தும் இந்த லீச்சிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ சூட்டபிள் சால்வெண்ட் எடுத்துக்கிறோங்க. இந்த சால்வெண்ட்டில் க்ரஷ்டு ஆர் பவுடர் ஓர் ஆட் பண்ணணும். தூளாக்கப்பட்ட தாது இது கூட சேர்க்குறோம். இந்த க்ரஷ்டு ஓர் ஆட் பண்ணதும் இந்த ஓர் பார்ட்டிக்கல் ஒன்லி சால்பிள் வித் தி சால்வெண்ட், பட் இதில் அசோசியேட்டாக இருக்கிற காங் ஆர் இம்பியூரிட்டிஸ் வந்து ரிமைன் இன்சாலிபிளாக இருக்கும். இதில் வந்து காங் பார்ட்டிகல் இன்சாலிபிளாக இருக்கும். இந்த சாலிபிள் ஆனது மட்டும் நான் பார்த்தோம்னா மெட்டல் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் சாலிபிள் மெட்டல் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ இதை ஃபில்டர் பண்ணுவோம் ஃபர்தராக. இதோட பாட்டமில் இன்சாலிபிள் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணுறதால அந்த இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் ஆகிடும். இன்சாலிபிள் இம்பியூரிட்டிஸ் அது ஓர்னுடைய நேச்சரை பொறுத்து இந்த சால்வெண்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் சால்வெண்ட் இருக்குது. டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் ஓர் வி செலக்ட் த சால்வெண்ட். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற அந்த ஃபில்ட்ரேட் என்னன்னு பார்த்தோம்னா மெட்டல் சால்ட் சொல்யூஷன் ஆர் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷனாக இருக்கும். அக்வா சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் சால்ட் ஆர் அக்வா சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அக்வா சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸை சூட்டபிள் கெமிக்கல் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, ஓர் பார்ட்டிகல்ஸ் ஆர் சாலுபிள் இன் சூட்டபிள் சால்வெண்ட், but the gangs or gang particles insoluble in this solvent. அந்த சால்வெண்ட்டில் ஓர் மட்டும் டிசால்வ் ஆகும், கேங் பார்ட்டிகல் டிசால்வ் ஆகாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கேங் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணுறோம். மெனி சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே காமனாக யூஸ் பண்ணுற சால்வெண்ட்டை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். சூட்டபிள் சால்வெண்ட் வந்து அம்மோனியா யூஸ் பண்ணால் அக்வாஸ் அம்மோனியா யூஸ் பண்ணால் அது வந்து அம்மோனியா லீச்சிங்னு சொல்கிறோம். அக்வாஸ் அம்மோனியா யூஸ் as a solvent ஃபார் த லீச்சிங் ப்ராசஸ். இந்த லீச்சிங் ப்ராசஸ்க்கு அக்வாஸ் அம்மோனியாவை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அனதர் ஒன் இஸ் ஆசிட் யூஸ் பண்ணலாம். காமனான ஆசிட் வந்து சல்ஃபூரிக் ஆசிட்டு. அக்வா சல்ஃபூரிக் ஆசிட் can use as a leaching agent. Another one is alkali leaching. Alkali solution, sodium hydroxide or sodium carbonate யூஸ் பண்ணலாம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணால் அதை நம்ம அல்கலி லீச்சிங் சொல்கிறோம். அடுத்து சயனைடு லீச்சிங். சோடியம் சயனைடு யூஸ் as a solvent ஃபார் லீச்சிங் ப்ராசஸ். ஸோ இதை நம்ம சயனைடு லீச்சிங் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், நிக்கல் ஓர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அம்மோனியா லீச்சிங் யூஸ் ஆகுது. ஜிங்க் சல்ஃபைடு, லெட் சல்ஃபைடு அந்த ஆசிட் லீச்சிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பாக்சைடு, அலுமினியத்தினுடைய ஓர் வந்து பாக்சைடு. திஸ் பாக்சைடு ஓர் இஸ் கான்சன்ட்ரேட் பை alkali leaching. Native ore such as gold ore is concentrated by
cyanide leaching. ஸோ கோல்டு ஓரை பியூரிஃபை பண்ணுறதுக்கு வந்து cyanide leaching யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எழுதலாம்னா வாட் இஸ் லீச்சிங் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் லீச்சிங் கேட்கும்போது ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங் கேட்டாங்கன்னா the crushed ore is treated with suitable solvent which dissolves ore but not impurities. இது எழுதுகிறோம். crushed ore வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணும்போது ஓர் மட்டும் டிசால்வ் ஆகும், பட் impurities டிசால்வ் ஆகாது. the metal present in the ore is converted into its soluble salt or complex while the gangue remain insoluble. இந்த மெட்டல் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸை வந்து சூட்டபிள் கெமிக்கல் ரியாஜென்ட் யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் ஓராக கன்வெர்ட் பண்ணலாம் ஆர் க்ரூட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். அம்மோனியா லீச்சிங் பார்க்குறோம். க்ரஷ்டு ஓர் ப்ளஸ் சூட்டபிள் சால்வெண்ட். இது வந்து மெட்டல் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ். க்ரஷ்டு ஓர் சால்பிளாக இருக்கும், இம்ப்யூரிட்டிஸ் வந்து இன்சாலபிள். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அம்மோனியா காப்பர் பார்க்குறோம். கோபால்டோட ஓர் வந்து ட்ரீட்டட் வித் அக்வாஸ் அம்மோனியா. ஓர் சால்வெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா லீச்சிங் ஏஜென்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நிக்கல் காப்பர் கோபால்டோட ஓர்னு சொல்கிறோம். இந்த ஓர் ஆஃப் நிக்கல் அக்வாஸ் அம்மோனியா. இங்கே சால்வெண்ட் பார்த்தோம்னா லீச்சிங் ஆர் ஓர் ஆஃப் கோபால்ட். எக்ஸாம்பிள் அக்வாஸ் அம்மோனியா. ஸோ க்ரஷ்டு ஓர் அம்மோனியா லீச்சிங் சொல்கிறோம். ட்ரீட்டட் வித் இந்த ஓர் ஆஃப் அக்வாஸ் அம்மோனியா அண்டர் சூட்டபிள் ஓர் ஆஃப் காப்பர் ஆர் ஓர் ஆஃப் கோபால்ட். எக்ஸாம்பிள் அம்மோனியா பண்ணும் செலக்டிவ் ஓர் இஸ் மெட்டல் மட்டும் காம்ப்ளெக்ஸாக சேஞ்ச் அக்வாஸ் அம்மோனியா அண்டர் சூட்டபிள். இதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் இன்சாலபிள். அம்மோனியா பண்ணும் செலக்டிவாக அக்வாஸ் அம்மோனியா மெட்டல் மட்டும் காம்ப்ளெக்ஸாக சேஞ்ச் யூஸ் கன்வெர்ட் பண்ணும். இட்ஸ் செலக்டிவ் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் சாலபிள் இந்த இன்சாலபிளாக இருக்கும். மெட்டல் ஒன்லி அக்வாஸ் அம்மோனியா கன்வெர்டட் இன்டு சால்வெண்ட் காம்ப்ளெக்ஸ். இட்ஸ் செலக்டிவ்லி பார்த்தோம்னா நிக்கல் சால்வபிள் NiNH3 6 2+ மாறும். மெட்டல் ஒன்லி காப்பர் வந்து Cu கன்வெர்டட் இன்டு 4 மெட்டல் காம்ப்ளெக்ஸ் 2+ காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நிக்கல் வந்து NiNH3 6 மாறும். 3 5 காப்பர் வந்து Cu NH3 2+ காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகும். கோபால்ட் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா CO அயன் 3 ஆக்சைடு 5 ஆர் ஹைட்ராக்சைடு அண்ட் 3+ சிலிகேட் சாலபிள் காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் இன்சாலபிளா. இங்கே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அயன் 3 ஆக்சைடு இன்சாலபிளான அண்ட் அலுமினோ சிலிகேட்லாம் ஈஸியாக இன்சாலபிளா அயன் 3 ஆக்சைடு அண்ட் அலுமினோ சிலிகேட். ஸோ இன்சாலபிளான காங் பார்ட்டிகளை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் சொல்யூஷன் ஈஸியாக. ஸோ இட் இஸ் அயன் 3 ஆக்சைடு அண்ட் அலுமினோ சிலிகேட்ஸ் ஆர் insoluble. It is removed by filtration. Aqueous ammonia solution. So இது அம்மோனியா லீச்சினுடைய it is concept washed by filtration. So exam point of view ல பார்க்குறோம் அம்மோனியா லீச்சிங் எப்படி removed by filtration. So இது அம்மோனியா லீச்சினுடைய first crushed ore is treated concept aqueous ammonia under suitable pressure. exam point of view ல பார்க்குறோம் அம்மோனியா லீச்சிங் எப்படி எழுதணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நிக்கல் காப்பர் கோபால்ட் ore first crushed ore is treated with aqueous ammonia under suitable pressure. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நிக்கல் காப்பர் கோபால்ட் ore or following metal complex are aqueous ammonia respectively. நிக்கல்னா வந்து NiNH3 6 ஃபார்ம் ஆகும். காம்ப்ளெக்ஸ் காப்பர் ஓரா இருக்கும்போது Cu NH3 respectively 2+ ஃபார்ம் ஆகும். நிக்கல்னா வந்து NiNH3 H2O3+ ஃபார்ம் ஆகும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். காப்பர் ஓரா இருக்கும்போது Cu NH3 4 2+ ஃபார்ம் ஆகும். கோபால்ட் வந்து CO gangs are iron 3 oxide hydroxide and aluminum silicates remain insoluble. ஸோ இதுதான் அம்மோனியா லீச்சிங்கில் இந்த கேங்ஸ் ஆர் அயன் 3 ஆக்சைடு ஹைட்ராக்சைடு அண்டு அலுமினோ சிலிகேட்ஸ் ரிமைன் இன்சாலிபிள். ஸோ இதுதான் அம்மோனியா லீச்சிங்கில் நம் ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான கான்செப்ட்டு. ஆசிட் லீச்சிங் பார்க்குறோம். இந்த லீச்சிங் ஏஜெண்ட்டை நம்ம அக்வா சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். நம்ம அதை ஆசிட் லீச்சிங் சொல்கிறோம். ஆசிட் லீச்சிங் பார்க்குறோம். சல்ஃபைடு ஓர் இந்த லீச்சிங் ஏஜெண்ட் கான்சன்ட்ரேட்டட் பை ஆசிட் அக்வா சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். நம்ம அதை ஆசிட் லீச்சிங் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறோம் ஜிங்க் பிளான்ட் இசடன் சல்ஃபைடு ஓர் கலினா கான்சன்ட்ரேட்டட் பை இதில் வந்து ஆசிட் லீச்சிங் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறோம் ஜிங்க் பிளான்ட் சல்ஃபைடு ஓர் எஸ் கலினா BPS ஹார்ட் அக்வா சொல்யூஷனில் aqueous solution of sulfuric acid. Sulfide ore is treated with aqueous solution. Hard aqueous solution. Soluble complex hard aqueous solution ஆகும் sulfuric acid. இந்த sulfide ore வந்து soluble aqueous solution change ஆகும். ஸோ இங்கே reaction soluble complex ZnS form ஆகும் 2H2SO4. sulfide ore வந்து soluble sulfate
சேஞ்ச் ஆகும். இதுக்கான ரியாக்ஷன் பார்க்குறோம். +2O2 கேஸ் + 2H2SO4 H10SO4 aqueous plus 2S plus solid O2 gas plus gives 2H2O. ஸோ இங்கே ஜிங்க் சல்ஃபைடுன்ற aqueous insoluble ப்ளஸ் சல்ஃபைடு வந்து 2S ஆசிட் ட்ரீட் பண்ணாலும் சாலுபிள் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் H2O. இந்த சாலுபிள் சல்ஃபேட்டில் இருந்து சல்ஃபைடுன்ற கெமிக்கல் யூஸ் பண்ணி சல்ஃபைடு வந்து சல்ஃபரிக் ஆசிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக சாலுபிள் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த சாலுபிள் சல்ஃபேட் ஆசிட் லீச்சிங் பார்க்குறோம். கெமிக்கல் ரிஏஜென்ட் யூஸ் பண்ணி ஜிங்க் கிரஷர் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஹாட் அக்வாஸ் சல்ஃபரிக் ஆசிட் எக்ஸாம்பிள் ஆசிட் லீச்சிங் பார்க்குறோம். such as Isernase, PPS, crushed ore. In this process, insoluble sulfide is converted into sulfuric acid, soluble sulfate and elemental sulfur, Isernase, reaction பார்த்துட்டு. In this process, insoluble sulfide is converted into soluble sulfate and elemental sulfur, reaction பார்த்துட்டு. Alkali leaching. இந்த alkali leachingல நம்ம யூஸ் பண்ற சால்வெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் கார்பனேட். alkali leaching சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் வந்து சால்வெண்டா யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்ற சால்வெண்ட் கிரஷர் ஓர் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் சொல்யூஷன் வந்து சால்வெண்டா யூஸ் பண்றோம். 400 இங்க வந்து கிரஷர் ஓர் வந்து 520 கெல்வின் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் கார்பனேட் கூட வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 35 atm டெம்பரேச்சர் ரேஞ்ச் பண்ணனும். 472 ஓர் பார்ட்டிகல் 20 கெல்வின் and aqueous alkali பிரஷர் வந்து 35 atm சோடியம் ஹைட்ராக்சைடு மெயின்டைன் பண்ணனும். இங்க வந்து ஓர்ல இருக்கிற மெட்டல் வந்து மெட்டல் ஓர் பார்ட்டிகல்ஸ் சால்ட் காம்ப்ளெக்ஸ் aqueous alkali எக்ஸாம்பிள் பார்க்குறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு alkali leaching ஓர்ல இருக்கிற மெட்டல் வந்து ஆக்சைடு ஓர் சால்ட் காம்ப்ளெக்ஸ் கன்வெர்ட் ஓர் பாக்சைடு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். Al2O3 வந்து இம்பியூர் alkali leaching எக்ஸாம்பிள் Al2O3 ஆக்சைடு ஓர். ஸோ இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH aqua plus Al2O3 வந்து இம்பியூர் லிக்விட் Al2O3 இருக்குங்க. ஸோ இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு 2NaOH aqua plus 3HAlOH4 gives aqua 2NaNaOH4 aquaன்றது OH4 soluble காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ இதோட நேம் வந்து சோடியம் aqua மெட்டா அலுமினேட். ஸோ இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் வந்து சொல்யூஷன்ஸில் இருக்கும். ஸோ சாலுபிள் காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா ஸோ இதோட நேம் வந்து அயன் ஆக்சைடு டைட்டானியம் ஆக்சைடு வந்து இன்சாலிபிளாக. ஸோ இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் வந்து சொல்யூஷன் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கிற இம்பியூரிட்டிஸ் பார்த்தா சொல்யூஷன் ஹார்ட் சொல்யூஷன் அயன் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு வந்து இன்சாலிபிளாக செட்டில் ஆகிடும். பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அண்ட் டைல்யூட் பண்ணணும். இந்த சொல்யூஷன் ஹார்ட் சொல்யூஷனாக இருக்கும். இந்த ஹார்ட் சொல்யூஷனை ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதை ஒன்று கூல் பண்ணணும். இந்த ஹார்ட் சொல்யூஷன் வந்து டைல்யூட் மெட்டா அலுமினேட்டோட ஹார்ட் சொல்யூஷனை இந்த ஹார்ட் சொல்யூஷன் வெசலுக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் இன்டு another one vessel. இந்த ஹார்ட் வேற வெசல் அது சோடியம் மெட்டா அலுமினேட்டோட ஹார்ட் சொல்யூஷனை டைல் பண்றோம். வேற ஒரு டைல் பண்ண சொல்யூஷனை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு CO2 கேஸ் வேற வெசலுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கோல் பண்ணி கூல்டு சோடியம் மெட்டா அலுமினேட்டுடன் இந்த டைல் பண்ண சொல்யூஷனை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு CO2 கேஸ் பாஸ் பண்றோம். CO2 கேஸ் பாஸ் பண்ணதும் நமக்கு ஹைட்ரேட்டட் சோடியம் மெட்டா அலுமினேட்டுடன் அலுமினியம் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அலுமினியம் ஆக்சைடு பாஸ் பண்றோம். ஸோ CO2 கேஸ் பாஸ் பண்ணதும் நம்மளுக்கு ஹைட்ரேட்டட் H2O ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கும். ப்ளஸ் Al2 சோடியம் பை கார்பனேட் NaHCO3 கிடைக்கும். ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் பாக்சைடு. இந்த சோடியம் பை கார்பனேட் வந்து அக்வா ப்ளஸ் கண்டிஷன்ஸில் இருக்கும். சோடியம் பை கார்பனேட் 2NaHCO3 கிடைக்கும். CO2 கேஸ் பாஸ் பண்ணதும் அது வந்து சோடியம் பை கார்பனேட் வந்து அக்வா ப்ளஸ் கண்டிஷன்ஸில் இருக்கும். சோடியம் மெட்டா அலுமினேட் கூட சோடியம் பை கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகும். CO2 கேஸ் பாஸ் வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கிற Al2O3 1630 கெல்வினுக்கு ஹீட் பண்ணி சோடியம் பை கார்பனேட்டாக கன்வெர்ட் அலுமினாக நமக்கு Al2 ஹைட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கிற Al2O3 வந்து இம்பியூர் அலுமினா 1000 நமக்கு கிடைக்கிறது வந்து பியூர் அலுமினா கிடைக்கும் போது. ஸோ இது அல்கலினாக நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் O3 பாக்சைடு இருக்கிற Al2O3 கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து அல்கலி நமக்கு கிடைக்கிறது வந்து பியூர் அலுமினா கிடைக்கும். சால்வெண்ட் வந்து ஸோ இது அல்கலி ஹைட்ராக்சைடு எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் திங் பாக்சைடு ஓர ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. கான்சென்ட்ரேட் பண்ணுறது நியூட்ரலைஸ் பண்ணுறது எதை யூஸ் பண்ணணும்னா CO2 கேஸ் யூஸ் பண்ணுற சால்வெண்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் நியூட்ரலைஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கேஸ் திங்க் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நியூட்ரலைஸ் பண்ணுறது எதை யூஸ் பண்ணுறோம்னா CO2 கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஆல்கலி லீச்சிங் சோடியம் மெட்டா அலுமினேட் சொல்யூஷன் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்சைடு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணி பாக்சைடு ஓரிஸ் இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்கலி லீச்சிங் மெத்தட்
இந்த crushed sodium hydroxide கூட treated with aqua alkali impurities form a example complex alkali leaching பார்க்குறோம். example bauxite ores heated with a solution of sodium hydroxide to form a 470 Kelvin to example 20 Kelvin ores heated with and a solution of sodium hydroxide 35 atm 470 Kelvin to sodium meta aluminate and the impurities 35 atm oxide and titanium oxide are sodium meta aluminate. The impurities reaction பார்க்குறோம். iron oxide and titanium oxide are A2O3 solid plus 2NaOH aqua plus reaction பார்க்குறோம். H2O liquid gives A2O3 solid Al plus OH4 2NaOH aqua plus 3 H2O oxide வந்து sodium hydroxide கூட ட்ரீட் பண்றோம். 2Na Al sodium meta aluminate கிடைக்கும். aqua இந்த hot solution சோ என்னன்னா பாக்சைடு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்றோம். decanted and cooled sodium meta aluminate கிடைக்கும். இந்த hot solution வேற ஒரு வெசலுக்கு மாத்துறோம். the hot solution dilute பண்றோம். decanted the solution is neutralized by passing CO2 gas to form hydrated A2O3 வெசலுக்கு மாத்துறோம். கூல் பண்றோம். A2O3 precipitate கிடைக்குது. the solution is neutralized by passing CO2 gas to form hydrated A2O3 க்கு ஹீட் பண்ணும்போது பியூர் அலுமினியம் கிடைக்கும். A2O3 precipitate கிடைக்குது. so the filter precipitate is filtered up and heated around 1670 Kelvin க்கு ஹீட் பண்ணும்போது பியூர் அலுமினியம் கிடைக்கும். cyanide precipitate is filtered up and heated around 1670 Kelvin. leaching solution எது solvent அலுமினா sodium cyanide or potassium cyanide the cyanide leachingல யூஸ் பண்ற solution of sodium cyanide solution எது solvent எது பார்த்தோம்னா sodium cyanide or potassium cyanide இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து dilute solution of such as sodium cyanide or potassium cyanide the gold ore is treated with leaching dilute solution of sodium cyanide இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து native ore such as gold ore. the crushed gold ore is treated with sodium solution of sodium cyanide. இங்க gold is converted into soluble cyanide complex. இங்க gold வந்து soluble cyanide complex ஆ கன்வர்ட் ஆகும். sodium cyanide கூட ட்ரீட் பண்றோம். இங்க impurities வந்து gold is converted into such as aluminosilicate cyanide complex insoluble. gold வந்து soluble cyanide complex ஆ கரையாது. சோ அத நாம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். impurities வந்து soluble cyanide complex aluminosilicate further insoluble. இங்க aluminosilicate வந்து கரையாது. சோ அத நாம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். complex is converted into the soluble cyanide complex is further treated with zinc test. gold cyanide complex is gold convert ஆகும். zinc கூட elemental reduction பண்ணும்போது இந்த process வந்து reduction process Ag+ ல இருந்து Ag0 கன்வர்ட் ஆகும். gold cyanide complex ஃபைனலா gold கன்வர்ட் ஆகும். elemental stateல gold reduction பண்ணும்போது இந்த process reduction process Ag+ cementation process Ag0 கன்வர்ட் ஆகும். தமிழ்ல உங்களுக்கு ஃபைனலா elemental stateல gold கிடைக்கும். precipitate கிடைக்கும். நாம cementation process whole process நாம cementation உருக்கி இதுக்கான ரியாக்ஷன் பார்க்கறோம். கடைசியா நாம கோல்ட் வந்து 4Au கிடைக்கும். solid plus 8Cn minus நாம aqua cementation process சொல்றோம். இதுக்கான ரியாக்ஷன் பார்க்கறோம். gas 4Au solid H2O plus 8Cn minus aqua gives plus 4O2 gas plus 2H2O liquid Cn2 minus 4 இந்த ரியாக்ஷன் அயானிக் ஃபார்முலா எழுதுறோம். so 4Au Cn2 minus Cn2 minus இந்த ரியாக்ஷன் அயானிக் மேல எழுதுறோம். so 4Au நாம Cn மேலே போட்டு minus பிராக்கெட் மேல வரணும். aqua plus 4OH மேல மைனஸ் வரணும். மிஸ்டேக் நமக்கு வந்து Cn மேலே போட்டு cyanide complex கிடைச்சிருக்கு. soluble gold cyanide complex Au Cn2 4OH minus aqua மைனஸ் கிடைச்சிருக்கு. சோ நமக்கு வந்து இந்த gold cyanide complex கிடைச்சிருக்கு. soluble gold cyanide complex Au Cn2 minus கிடைச்சிருக்கு. சோ இந்த 2Au Cn2 minus இது கூட நாம zinc test சேர்த்து -2 ட்ரீட் பண்றோம். 2Au Cn2 minus சொல்யூஷன் கூட முன்னாடி deoxygenate பண்ணனும். zinc test சேர்த்து gold recover பண்றதுக்கு முன்னாடி ட்ரீட் பண்றோம். சொல்யூஷன் D சோ ஆக்சிஜனேட் பண்றோம். சொல்யூஷன் வந்து இதுக்கு முன்னாடி உங்க ரியாக்ஷன் ஆக்சிஜனேட் பண்ணனும். Cn4 gold recover பண்றதுக்கு முன்னாடி 2 minus சொல்யூஷன் D aqua ஆக்சிஜனேட் பண்றோம். +2 சோ உங்க ரியாக்ஷன் பாக்கும்போது solid கிடைக்கும். சோ இந்த +4 Au solid தான் 2 minus gold precipitate aqua இங்க acetone காம்ப்ளெக்ஸ் வந்து Au
சாலிட் கிடைக்கும். மேலே 2 மைனஸ் வரணும். அயனிக் சாலிட் எழுதுறோம். 2 மைனஸ் வரணும். precipitate. இங்கே Zn காம்ப்ளெக்ஸ் வந்து ஸோ இது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ். 2 மைனஸ் ஏஜ் ப்ளஸ் அயனிக் ஃபார்முலா மாறுது. 2 மைனஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ். இந்த ரிடக்ஷன் பண்ணி கோல்டு வீழ்படி ஆக்குறோம், precipitate ஆக்குறோம். ஸோ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் செமெண்டேஷன் ஏஜ் ப்ளஸ் வந்து ஏஜ் 0 மாறுது. ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிடக்ஷன் பண்ணி கோல்டு வீழ்படி ஆக்குறோம், precipitate ஆக்குறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து செமெண்டேஷன் ப்ராசஸ்னு சொல்கிறோம் நாம. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம லீச்சிங் dilute solution of sodium hydroxide. Sand leaching, gold ore is leached with dilute solution of sodium hydroxide. Crushed ore is the gold leached with dilute solution of sodium hydroxide. Soluble cyanide complex. Gold ore is leached with dilute solution of sodium hydroxide. The gold ore is converted into soluble cyanide complex. Aluminum silicate remain insoluble. The reaction 4Au plus 8Cn minus O2 gas plus 2H2 liquid gives aluminum silicate remain insoluble minus aqua. The reaction OH minus Au plus 8Cn minus O2 gas can be plus 2H2 liquid gives from 4Au soluble cyanide complex minus aqua plus OH minus aqua. Gold is reduced to its elemental state. Gold zero oxygen state reduced from. So this soluble cyanide complex treatmentation zinc. Gold is reduced to its elemental state. Reaction பார்க்குறோம். Zero oxygen state plus reduce ஆகும். Au. So this process is called minus cementation. Qs Zn CN4 reaction பார்க்குறோம். Zn solid minus 2Au CN2. அங்க 2 வராது. minus aqua Zn CN4 Zn CN4 bracket மேல 2 minus வரணும். அங்க 2 வராது. Zn CN4 plus 2Au bracket மேல cyanide leachingல gold ore is first treated with sodium cyanide and plus 2 second வந்து zinc கூட ட்ரீட் பண்றோம். இந்த cyanide leachingல போது gold ore is soluble cyanide with sodium cyanide the cyanide complex zinc கூட second வந்து zinc கூட ட்ரீட் பண்றோம். gold sodium cyanide ட்ரீட் பண்ணும்போது elemental stateல soluble cyanide complex ஃபார்ம் ஆகும். இந்த cyanide complex zinc கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு gold precipitate கிடைக்கும் elemental stateல. ஸோ இதுதான் வந்து cyanide leaching உடைய கான்செப்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.